வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் நாளை தொடங்குகிறது G20 நாடுகளின் மாநாடு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக தலைவர்கள் இன்று இந்தியா வருகை. G20 மாநாட்டை ஒட்டி டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள். துணை ராணுவ வீரர்கள், போலீசார் உட்பட 1,30,000 பேர் தீவிர கண்காணிப்பு. உலக நாடுகளின் தலைவர்களை வரவேற்கிறார் பிரதமர் மோடி. குடியரசுத் தலைவர் விருந்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை டெல்லி பயணம். சென்னை மாநகரில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. திருச்சி, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கொட்டி தீர்த்தது கனமழை. புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற பெரிய தேர் பவனி திருவிழா. கொட்டும் மழையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மலர்களை தூவி வழிபாடு. 16 கோடி ரூபாய் பணமோசடி வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகரன் கைது. 3 முறை காசோலை கொடுத்து ஏமாற்றிய புகார் தொடர்பாக போலீசார் நடவடிக்கை. ஹாங்காங்கில் பெய்த வரலாறு காணாத மழை. சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் கடும் பாதிப்பு. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்று கிரிக்கெட் போட்டி மீண்டும் மழையால் பாதிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல். ரசிகர்கள் கவலை. இனி விரிவான செய்திகள். இந்தியா தலைமை வகிக்கும் G20 நாடுகளின் உச்சி மாநாடு டெல்லியில் நாளை தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். டெல்லி பிரகதி மைதானத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாரத் மண்டபத்தில் செப்டம்பர் 9, 10 ஆகிய 2 நாட்கள் G20 மாநாடு நடக்கிறது. இதையொட்டி இன்று டெல்லி வரும் உலக நாடுகளின் தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்கிறார். G20 மாநாட்டில் பங்கேற்கும் உலக நாடுகளின் தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் இரவு விருந்து வழங்குகிறார். அப்போது கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் மாநில முதல்வர்களும் கலந்து கொள்கின்றனர். விருந்தில் பங்கேற்க தொழிலதிபர்கள் அம்பானி, அதானிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் நடைபெறும் G20 மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வாஷிங்டனிலிருந்து இந்தியா புறப்பட்டார். அவரை உயரதிகாரிகள் வழி அனுப்பி வைத்தனர். G20 மாநாட்டை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை டெல்லி செல்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சார்பில் நாளை இரவு அளிக்கப்படும் விருந்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கலந்து கொள்கிறார். இதையொட்டி விமானம் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை டெல்லி புறப்பட்டு செல்கிறார். டெல்லியில் நடைபெறும் G20 மாநாட்டில் பங்கேற்க உலக தலைவர்கள் வருகையை ஒட்டி உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. G20 மாநாடு நடைபெறும் டெல்லி பிரகதி மைதானத்தில் உள்ள சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையமான பாரத் மண்டபம் பகுதியில் அதிநவீன துப்பாக்கிகளை ஏந்திய துணை ராணுவத்தினர், போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதி முழுவதும் போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் கொண்டுவரப்பட்டு மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு கண்டறியும் சாதனங்களும் கொண்டு சோதனை நடத்தப்பட்டது. டெல்லி முழுவதும் போலீசார் சாலைகளில் தடுப்புகளை அமைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நகரின் முக்கிய இடங்களில் கூடுதல் CCTV கேமராக்கள் அமைத்து ரோபோ இயந்திரங்களை கொண்டு போலீசார் உச்சகட்ட கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். டெல்லி முழுவதும் 80,000 போலீசார் உட்பட 1,30,000 பேர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். உச்சகட்ட பாதுகாப்பில் உள்ள டெல்லி G20 மாநாட்டால் விழாக்கோலம் பூண்டுள்ளது. சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய முழு விவரத்தை அறியாமல் பிரதமர் பேசுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி, சனாதன கோட்பாடுகளை ஒழிக்க வேண்டும் என்றுதான் பேசினாரே தவிர எந்த மதத்தையும் மத நம்பிக்கைகளையும் புண்படுத்தும் வகையில் பேசவில்லை என்றும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சனாதன சர்ச்சை குறித்து பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில் கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். சனாதனம் குறித்தான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக நீதியின் கேன்சர் திமுக என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இதனிடையே சனாதனம் குறித்து கருத்து தெரிவிக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உரிமை உண்டு என்று எக்ஸ் தளத்தில் கமல்ஹாசன் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்துறை நிறுவனத்தின் பிரிட்ஜ் 23 கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், வெளிநாடுகளில் ஒருங்கிணைந்த பாடத்திட்டமாக நாட்டின் பொருளாதாரம், வளர்ச்சிக்கான திட்டங்கள் ஆகியவை இருப்பதாக கூறினார். வெளிநாடுகளில் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தொழிற்சாலைகள் ஊக்கத்தொகை வழங்குவதால் மாணவர்களால் ஆராய்ச்சி செய்ய முடிகிறது என்றும், அதை நம் நாட்டில் செயல்படுத்தும் நோக்கில்தான் நான் முதல்வன் திட்டம் கொண்டுவரப்பட்டது என்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார்.
ஆத்தூர் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு சான்றிதழ் வழங்கும் விழா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திமுக எம்பி கனிமொழி புவிசார் குறியீடுக்கான சான்றிதழை வெற்றிலை விவசாயிகளுக்கு வழங்கினார். பின்னர் வியாபாரிகள் கனிமொழி எம்பிக்கு இனிப்பு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உள்ள பொருட்களுக்குதான் அதிகப்படியான புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதாக கூறினார். சென்னை மாநகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித் தீர்த்தது. எழும்பூர், மெரினா கடற்கரை, காமராஜர் சாலை, வேப்பேரி, பெரம்பூர், ராயப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனிடையே சென்னை பெரம்பூர் பகுதியில் அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்க இருந்த கலைஞர் நூற்றாண்டு பொதுக்கூட்டம் கனமழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இதனிடையே சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் 30ஆம் தேதி முடிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. திருச்சியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. ஸ்ரீரங்கம், தில்லைநகர், உறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை நீடித்தது. தஞ்சாவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. வல்லம், பிள்ளையார்பட்டி, களிமேடு, சூரக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது. ஊட்டியில் 3 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. சேலத்தில் சாலையில் சென்ற கார் மீது மரம் சாய்ந்த விபத்தில் தந்தை, மகள் படுகாயமடைந்தனர். சேலம் சங்கர் நகர் பகுதியில் நேற்று மாலை பெய்த கனமழை காரணமாக சாலையோரம் நின்ற பழமையான மரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்தது. அப்போது அந்த வழியாக வந்த கார் மற்றும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கல்லூரி பேருந்தின் மீது மரம் விழுந்ததில் காரின் முன்பகுதி சேதமடைந்தது. காருக்குள் இருந்த தமிழ்ச்சங்கம் பகுதியைச் சேர்ந்த தர்ஷத்குமார் மற்றும் அவருடைய மகள் படுகாயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் கேரள மாநிலம் திரிசூரில் உள்ள குருவாயூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது தனது தோட்டத்தில் விளைந்த கரும்பால் செய்யப்பட்ட 85 கிலோ சர்க்கரையை OPS துலாபாரம் மூலம் நேர்த்திக்கடன் செலுத்தினார். புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற பெரிய தேர்பவனி திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். வேளாங்கண்ணி மாதா கோவிலில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி பேராலயத்தில் சிறப்பு கூட்டுப்பாடல் திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டன. மும்மத பிரார்த்தனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பெரிய சப்பரத்தில் புனித ஆரோக்கிய மாதா அன்னையின் தேரினை பக்தர்கள் சுமந்து வந்தனர். முக்கிய வீதிகள் வழியாக தேர் சென்றபோது திடீரென்று மழை கொட்டியது. கொட்டும் மழையிலும் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் தேர் மீது மலர்களை தூவினர். சென்னை பெசன்ட் நகரில் அன்னை வேளாங்கண்ணி திருத்தேர் பவனி சிறப்பாக நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 50வது ஆண்டு நிறைவு தினம், மரியன்னை பிறந்தநாள் சிறப்பு திருநாள் வழிபாடுகள் நடைபெற்றன. நேற்று வேளாங்கண்ணி மாதாவின் தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோத்தகிரியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ என்ற பெண் நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் வடுகரினத்தைச் சேர்ந்த முதல் பெண் விமானி என்ற பெருமையை பெற்றுள்ளார். அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கோத்தகிரியை அடுத்துள்ள குறுக்கத்தி கிராமத்தில் வசித்து வரும் ஜெயஸ்ரீ இந்திய அளவிலான பைலட் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்தியுள்ளார். விமானியான அவரை அப்பகுதியைச் சேர்ந்த சொந்த மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். அண்ட் நீலகிரிஸோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பைலட் அப்படின்ற பெருமை சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சின்ன வயசோட என்னோட ஆம்பிஷன்ஸ் வந்து எனக்கு அது நினைவுக்கு வந்துச்சு, லைக் பைலட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தது. ஸோ டியூரிங் கோவிட் அதுக்காக கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதி இந்தியன் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணேன். சின்னத்திரை நடிகை மகாலட்சுமியின் கணவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ரவீந்தர் சந்திரசேகரனை பண மோசடி வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். லிப்ரா புரொடக்ஷன்ஸ் எனும் பெயரில் தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வரும் ரவீந்தர் சந்திரசேகரன் பல திரைப்படங்களை தயாரித்துள்ளார். அவர் தனது நண்பரும் மாதவ் மீடியா நிறுவனத்தின் உரிமையாளருமான பாலாஜி என்பவரிடம் போலி ஆவணங்களை காண்பித்து 16 கோடி ரூபாய் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. பணத்தை திருப்பித் தருவதாக கூறி 3 முறை காசோலை கொடுத்து ரவீந்தர் பாலாஜியை ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது. ரவீந்தர் சந்திரசேகரனை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். கடந்த ஆண்டு மதுவிலக்கு போலீசாரின் சோதனையில் சுமார் 3000 மது பாட்டில்கள் சிக்கின. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மேலூர் டிஎஸ்பி அலுவலகம் பின்புறமுள்ள மலைப்பகுதியில் சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை வட்டாட்சியர் முன்னிலையில் தீயிட்டு அழித்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி பகுதியில் பெரிய ஏரிக்கு உட்பட்ட நீர்பிடிப்பு பகுதியில் கட்டப்பட்ட கடைகளை அகற்றக் கோரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் 3 முறை நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் காலி செய்யாததால் பிள்ளையார்கோவில் தெருவில் உள்ள 12 கடைகளை போலீசார் பாதுகாப்புடன் அதிகாரிகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கடை உரிமையாளர்கள் கடையில் உள்ள பொருட்களை எடுப்பதற்கு கால அவகாசம் அளிக்குமாறு கோரினர். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அதிகாரிகள் கடைகளை JCB இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற 2 மாநாடுகளில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா திரும்பினார். ஆசியான் மற்றும் இந்தியா உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி நட்பு நாடுகளின் தலைவர்களுடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். இதில் விரிவான செயல்திட்டம் சார்ந்த நட்புறவை வலுப்படுத்துவது மற்றும் அதன் வருங்கால முன்னேற்றம் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. இதுபற்றி எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அதிபர் ஜோகோ விடோடோ, இந்தோனேஷிய அரசு மற்றும் அந்நாட்டு மக்கள் ஆகியோரின் வரவேற்புக்காக நன்றி தெரிவித்துள்ளார். டெல்லியில் G20 மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி குடிசை பகுதி வீடுகள் இடிக்கப்பட்டு அங்கு வாழ்ந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். சாலையோரம் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட குடிசை வீடுகள் JCB இயந்திரங்களை கொண்டு இடித்து அகற்றப்பட்டன. இதனால் அங்கு வசித்த மக்கள் கண்ணீருடன் தங்கள் உடைமைகளை கொண்டு சென்றனர். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் 50க்கும் மேற்பட்ட குடிசை பகுதிகள் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர். இடிப்பு நடவடிக்கையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கேரளாவில் மறைந்த முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டியின் புதுப்பள்ளி தொகுதி உட்பட 6 மாநிலங்களில் உள்ள 7 தொகுதிகளின் இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற உள்ளது. இதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தும்ரி தொகுதியிலும், திரிபுரா மாநிலத்தின் போக்சான் நகர், தான்பூர் ஆகிய தொகுதிகளிலும், உத்தரப்பிரதேசத்தில் கோஷி தொகுதியிலும், உத்தரகண்ட் மாநிலத்தில் பாகேஷ்வர் தொகுதியிலும், மேற்கு வங்கத்தில் துக்புரி தொகுதியிலும் கடந்த 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் இன்று வாக்குகள் எண்ணப்படுகின்றன. ஹாங்காங்கில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. இதனால் கார் உள்ளிட்ட வாகனங்களில் சென்றவர்கள் மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்தனர். சுரங்க பாதைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான கார்கள் தண்ணீரில் மூழ்கின. ஒரே மணி நேரத்தில் 158 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததாகவும், கடந்த 1884ஆம் ஆண்டுதான் இதேபோல் வரலாறு காணாத கனமழை பெய்ததாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சிலி நாட்டின் கொகிம்போ நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவானது. நிலநடுக்கம் குறித்த CCTV காட்சிகளும் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் உள்ள சான் ஆண்டனியோ உயிரியல் பூங்காவில் ஒகாபி என்ற ஒட்டகச்சிவிங்கி வகையைச் சேர்ந்த விலங்கு குட்டி ஒன்றை ஈன்றுள்ளது. கால் மற்றும் உடலின் பின்புறம் வரிக்குதிரைக்கு இருப்பது போல கோடுகள் தென்படும் ஒகாபி விலங்கு பாலூட்டி வகையைச் சேர்ந்தது. ஒகாபியின் கர்ப்பகாலம் 493 நாட்கள் என்றும், பெரும்பாலும் ஒரு குட்டியை மட்டுமே ஈனும் என்றும் கூறப்படுகிறது. அதன் பால் பசுவின் பாலை விட அடர்த்தியானது. ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் மழைப்பகுதி வனப்பகுதியில் ஒகாபி விலங்குகள் காணப்படுகின்றன. உயிரியல் பூங்காவில் பிறந்துள்ள ஒகாபி தாயுடன் சுற்றித் திரிவது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகரில் உள்ள உயிரியல் பூங்காவில் ஒன்றாக பிறந்த 2 பாண்டா கரடிகள் தங்களது 2வது பிறந்த நாளை கொண்டாடின. இதையொட்டி பூங்கா நிர்வாகம் பழங்களால் ஆன கேக் தயாரித்து வைத்தனர். அவற்றை தின்று பாண்டா கரடிகள் பிறந்த நாளை கொண்டாடின. யூ ஜியூ என்று பெயரிடப்பட்ட அந்த 2 பாண்டா கரடிகளும் சக பாண்டாக்களுடன் விளையாடி மகிழ்ந்தன. இதை பார்வையாளர்கள் கண்டு களித்தனர். இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றுப் போட்டி மீண்டும் மழையால் பாதிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதி இந்த போட்டி கொழும்புவில் நடைபெறவுள்ள நிலையில் அன்றைய தினம் 90% மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ரசிகர்கள் கவலையடைந்துள்ளனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி கண்டுகளித்தார். காலிறுதியில் அல்கராஸ் மற்றும் அலெக்சாண்டர் ஜ்வெரேவ் மோதிய நிலையில் இந்த ஆட்டத்தை இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் CSK அணியின் கேப்டனுமான MS தோனி கண்டுகளித்தார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் நாளை தொடங்குகிறது G20 நாடுகளின் மாநாடு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக தலைவர்கள் இன்று இந்தியா வருகை. G20 மாநாட்டை ஒட்டி டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள். துணை ராணுவ வீரர்கள், போலீசார் உட்பட 1,30,000 பேர் தீவிர கண்காணிப்பு. உலக நாடுகளின் தலைவர்களை வரவேற்கிறார் பிரதமர் மோடி. குடியரசுத் தலைவர் விருந்தில் பங்கேற்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் நாளை டெல்லி பயணம். சென்னை மாநகரில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. திருச்சி, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கொட்டி தீர்த்தது கனமழை. புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற பெரிய தேர் பவனி திருவிழா. கொட்டும் மழையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மலர்களை தூவி வழிபாடு.
16 கோடி ரூபாய் பணமோசடி வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகரன் கைது. 3 முறை காசோலை கொடுத்து ஏமாற்றிய புகார் தொடர்பாக போலீசார் நடவடிக்கை. ஹாங்காங்கில் பெய்த வரலாறு காணாத மழை. சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் கடும் பாதிப்பு. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்று கிரிக்கெட் போட்டி மீண்டும் மழையால் பாதிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல். ரசிகர்கள் கவலை. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.